அதிமுகவிலே இணைந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கட்சி வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு தோல்வி என்பது கிடைத்திருக்கிறது. நாம் அனைவரும் எதிர்பார்த்தோம் அதிமுக வெற்றி பெறும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அமர்த்தப்படுவார் அப்படின்னு. ஆனால் மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிந்து போன ஒரு கதை. ஆனால் அதிமுகவிலிருந்து பிரிந்து போய் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கியவர் தான் நமது டிடிவி தினகரன் அவர்கள். ஜெயலலிதா அம்மையார் மரணத்திற்கு பின்பு அதிமுக சசிகலா அம்மையாரின் கைவசம் போகிறது. அடுத்த சிறிது நாட்களிலே சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி உள்ளே இருக்கிறார். அந்த நேரத்திலே ஓபிஎஸும், அதாவது சசிகலா அம்மையாருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அந்த காலகட்டத்திலே டிடி தினகரனையும் நமது சசிகலா அம்மையாரையும் நீக்குகிறார் ஓபிஎஸ் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி இருவரும் சேர்ந்துதான் நீக்கிறாங்க. அந்த இடத்திலே ஓபிஎஸ் உடைய பங்கு அபரிவிதமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பல ஆண்டுகளாக தன்னிச்சையான ஒரு இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை வைத்து தனக்கு உரிய தொண்டர்களை வைத்துக் கொண்டு நமது டிடிவி தினகரன் அவர்களும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இனிமேல் அரசியல் செய்வதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது என தெரிந்த நமது டிடிவி தினகரன் அந்த கட்சியை அதிமுகவுடன் மீண்டும் இணைக்கப் போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு. தமிழகத்திலே முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த 2 வருடங்களிலே ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்தியா முழுவதுமே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய நிலையிலே தமிழக அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்த நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து அடுத்தடுத்து விலகிட்டு வர்றாங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இடம்பெற்ற விசிக, ஐயுஎம்எல், காங்கிரஸ் கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணி தமிழகத்தில் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அதே நேரத்திலே இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த நிலையில் தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடி தினகரன் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அதிமுகவுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இணைக்கக்கூடிய எண்ணங்கள் எதுவும் தற்போது இல்லை எனவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் தொடர்வதாகவும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த இக்கட்டான சூழலில் அதிமுகவுக்கு ஆதரவாக நிற்போம் என்றும் அவர்களுடன் கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார். மேலும் அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் பலர் ராஜினாமா செய்த நிலையிலே அடுத்தடுத்து மூத்த தலைவர்களும் பலரும் விலகி வர மாற்றுக் கட்சியில் இணைஞ்சிட்டு வராங்க. இந்த நிலையில் தற்போது டிடி தினகரனின் இந்த அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணியிலே இணையப் போகிறது என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தாலுமே தற்சமயம் அந்த இணைப்பு என்பது எதுவும் கிடையாது. நாங்கள் அதிமுக கூட்டணியிலே இருப்போம், எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக எப்பொழுதுமே நான் இருப்பேன் என நமது டிடிவி தினகரன் அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலுமே டிடி தினகரனுடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அவருமே பார்த்தீங்க அப்படின்னா கட்சி மாறிவிட்டார் அப்படிங்கிற தகவலை நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு தகவல் தான். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.